அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாமும் வெல்வோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேலஞ்ச் ஆரம்பித்தோம். 20 days சேலஞ்ச். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி டே 15ல் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 14 days நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அந்த சேலஞ்சை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ். ஸோ ஒரு நாள் சேலஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா இவ்வளோ மார்க்கை நீங்கள் பேக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ அந்த சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம டே 15ல் இருக்கோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி சேலஞ்சில் நம்ம தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னா செய்யுள் உரைநடையில் இருக்க புக் பேக் குருவினா. ஸோ என்ன சார், நம்ம தான் புக் பேக் குருவினா சில சாப்டரில் ஏற்கனவே பார்த்துட்டோன்னு சொல்கிறீங்களா? எஸ், நம்ம சில சாப்டரில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் அண்ட் தென் 4th சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டரில் கூட நம்ம திருக்குறள் ரச்சனை யாத்திராகாமல் இருக்க குருவினா ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் சாப்டர்ஸ் குருவினா படிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, சார் நான் இப்போ தான் உங்கள் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேலஞ்ச் நம்ம வெயிட்டேஜ் வைஸ் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் டேஸை. ஸோ இது பண்ணிக்கோங்க. சில டைம் நம்ம இந்த மாதிரி லேட்டாக வரீங்கன்னு சொல்லிட்டு தான், சேலஞ்சுக்கு லேட்டாக வரீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டே, ஸோ சில டேலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிவிஷனுக்குன்னு விட்டுறோம். இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, ஸோ கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஸோ நம்ம கவர் பண்ண வேண்டியது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செய்யுள் உரைநடையில் இருக்க புக் பேக் குருவினா, ஸோ நம்ம எழப்போம்ல இருக்க குருவினா படிச்சிருங்க. இங்கிலீஷில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5th 6th யூனிட்டில் இருக்க புக் பேக்கில் இருக்க எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ வொக்காபுலரி, கிராமர், ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஸோ எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இன்டெக்ரேஷன், கண்டினியூஷன். ஸோ இந்த சேலஞ்ச் ஸோ இந்த சாப்டர் நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நேற்றே நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், இது ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ இது ஒரு நாளில் கவர் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு 2 days பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று நீங்கள் எவ்வளோ கவர் பண்ணியிருந்தாலும் சரி, ஒருவேளை நான் நேற்று வெறும் கால்வாசி தான் முடிச்சிருந்தேன், இன்னும் நிறையா இருக்குதுன்னா அதை இன்றைக்கி முடிங்க. நேற்று நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேன்னா மிச்சம் இருக்க கால்வாசியை நீங்கள் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ மேக்ஸில் இந்த சாப்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 8th லெசனில் இருக்க ஷார்ட் ஆன்சர், ஸோ புக் பேக்கில் இருக்க ஷார்ட் ஆன்சர் இன்றைக்கி படிச்சிருங்க. அதே போல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 12, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஸோ அதை படிச்சிருங்க. பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் டவுட், இப்போ இங்கிலீஷ்லலாம் நம்ம நோட் மேக்கிங், ஸோ அந்த மாதிரி கிராமர், ஸோ அதெல்லாம் தனித்தனியாக டீச் பண்ணிருப்போம். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். நிறைய பேர் அதை பார்க்காமலே கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அது நம்ம அதில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை மோர் தென் 5 yearsஸாக நம்ம கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸோ அதில் நோட் மேக்கிங், ஸோ கிராமர் எல்லாமே நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ நம்ம ஏரியா. ஸோ சாப்டர் 11 ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். 2 mark, 3 mark, 5 mark. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கான்செப்ட் வைஸ் டீச் பண்ணியிருப்போம். ஸோ ஒருவேளை நீங்கள் லாங்குவேஜை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்களா, பைத்தான் லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா நம்ம அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இல்லை நம்ம கொஸ்டின் வைஸாக நாங்கள் படித்தோம், அதுக்கே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நம்ம 2 mark, 3 mark, 5 mark எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா இன்றைக்கான சேலஞ்ச். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு போடுங்க. ஸோ அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த சேலஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டட்னு போடாமல் இருந்துட்டா நான் யாருக்கோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ சேலஞ்ச் முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டட்னு போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒருவேளை சேலஞ்சில் ரொம்ப நிறையா கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், சேலஞ்சில் எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல்லேயே இவ்வளோ இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எந்த கன்சர்ன்ஸாக இருந்தாலும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த சேலஞ்சை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு போடுங்க. தேங்க்யூ.